மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே குரு 5ல் இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. தெய்வ அனுகூலம் இருக்குது. நீண்ட தூர ஆன்மீக பயணம் அல்லது எதிர்பாராத தெய்வ தரிசனம் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நிறைய இருக்குது. இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட நல்லதொரு என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதிலே உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் சனி ஓரளவுக்கு நார்மலாக உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆகையினால இந்த 2ஆம் இடம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கையில் பணம் நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. என்ன நினைக்கிறீங்களோ நினப்பு தான் இருக்குமே ஒழிய அது காரியம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக மகர ராசியில் பிறந்த நீங்கள் இருங்க. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்முடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக ஒரு நல்ல லேபர் கிடைக்கல, எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், வேலை பேர் அமைவாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல லேபர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, அவர்களாலும் எதிர்பாராத நன்மை. இது எல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்படணுங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களோட 5ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கிறனால யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நார்மல். ஸோ அப்போ அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அரசியல் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, பைரவருடைய தரிசனம் முக்கியம்.